வெற்றிமாறன் டைரக்ஷன்ல தனுஷ் அவர்கள் நடிப்புல அசுரன் அப்படிங்கிற படம் வரப்போகுது. இப்போ ரீசெண்டாக தான் அக்டோபர் 2018 இவங்களோட காம்போல வடச்சென்னை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக மாறி இருக்கு. இப்போ மறுபடியும் இவங்க காம்போல ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு சொன்னதுமே ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கு. கலைப்புலி எஸ் தானு ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. சிம்பிளா சொல்லணும்னா ஆடுகளம் காம்போ இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த படத்தோட டைட்டிலும் சரி, இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல தனுஷோட லுக்கும் சரி, ரெண்டுமே ஃபேன்ஸ் மத்தியில் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை அதிகமாக்கிருக்கு. படத்தோட டைட்டிலும் வித்தியாசமா இருக்கு, தனுஷ் அவரோட லுக்கும் வித்தியாசமா இருக்கு. லைட்டா மொட்டடிச்ச மாதிரி முடி வச்சுக்கிட்டு கையில ஈட்டி வச்சுக்கிட்டு ஏதோ வேட்டையாடுற மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்காரு. ஒரு அசுரத்தனமா ஒரு வேட்டையாடுறத்தனமா நிற்கிறாரு. இப்போ ரிலீஸ் ஆகிக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மூலமா தனுஷ் அவர்கள் ஒரு வேட்டையாடுற மனிதராக நடிக்கிறாரு அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கான ஷூட்டிங் இன்னைக்கு ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் புது போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டர்ல தனுஷ் அப்புறம் மஞ்சு வாரியார் இவங்க 2 பேருமே இருக்காங்க. இந்த நிலையில இந்த படத்துக்கான கேஸ்ட் அண்ட் கிரூ அப்டேட்ல ஒரு மாசிவ் அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, இந்த படத்துல வைகை புயல் வடிவேல் சார் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தனுஷ் அவர்கள் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. அவர் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம காமெடி ஆக்டர் வடிவேலும் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. சோ வடிவேலு சார் நம்ம தனுஷ் சாருக்காக வெயிட் பண்ணிருக்காரு. எதுக்காக வடிவேலு அவர்கள் தனுஷ்காக வெயிட் பண்ணணும்? ஒருவேளை அசுரன் படத்துல அவரும் இருக்காரா அப்படிங்கிற கேள்விகள் இப்ப ரசிகர் மத்தியில போயிட்டு இருக்கு. பட் இதை பத்தி எந்த விதமான அபிஷியல் அப்டேட்டும் வரல. மோஸ்ட்லி இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம சிம்பு அவர்கள் இப்போ ரீசெண்டா அவரோட ஃபேன்ஸுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுல அவரோட படத்துக்கான செலிப்ரேஷனுக்கு அண்டாண்டாவா எடுத்து வந்து பால் அபிஷேகம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் பல சர்ச்சைகளை ஏற்படுத்திருச்சு. நடிகர் சிம்பு ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காருன்னு பல விமர்சனங்கள் அவர் மேல வைக்கப்பட்டுச்சு. இதனால சிம்பு ரசிகர்கள் பல பேர் கோபம் அடைஞ்சிருக்காங்க. இது சம்பந்தமா அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகர் சிம்பு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பல நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காரு, பல நல்ல விஷயங்களையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா அவரை எல்லாருமே தப்பா தான் பேசிட்டு இருக்கீங்க. இப்ப கூட அவரோட படத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணி பேனர் போஸ்டர்லாம் அடிச்சு காசை வேஸ்ட் ஆக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஆனா அதையே நீங்க கிண்டல் பண்ணீங்க. அந்த ஒரு வியக்தியில தான் அவர் திருப்பி இந்த மாதிரி வீடியோ ஒன்று போட்டு அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரியே இது வரைக்கும் அவரோட கரியர் லைஃப்ல அவருக்கு பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனை இந்த வந்தா ராஜாவதா ஒரு படத்துக்கு பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு வேற லெவல் செலிப்ரேஷன் நீங்க எல்லாருமே பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் சிம்பு ரசிகர்கள் இப்ப சொல்லியிருக்காங்க. மேலும் பேசினவங்க என்ன சொன்னாங்கன்னா, மெரினால ஜல்லிக்கட்டப்ப ஒரு மனுஷன் தனியா வந்து போராடினாரு, அதை பத்தி பேசுனீங்களா? யாருமே பேசல. அதே மாதிரி கர்நாடகா பிரச்சனைப்ப ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை கொடுத்து சில நல்ல விஷயங்களையும் செஞ்சாரு. அப்பையும் இவரை பத்தி தப்பா பேசல. மக்களுக்கு நல்லது எப்படி செய்யலாம், மக்களுக்கு நல்ல விஷயத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற தவிர எப்படி ட்ரால் பண்ணலாம், எப்படி மீம் போடலாம், இதை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவர் நல்லது சொல்லும் போது ட்ரோல் பண்ணாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் 2வது வீடியோ எடுத்து அதுக்கான ஆதங்கத்தை தெரிவிச்சாரு அப்படிங்கிற மாதிரியும் சிம்பு ரசிகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங்கோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.